சார் இப்போ யூடியூபர் சவுக்கு சங்கரை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க சார். அதை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? சவுக்கு சங்கரோட அரெஸ்ட் ரொம்ப ஏதோ ஒரு காவல்துறை வந்து ஒரு திட்டமிட்டு என்னமோ அவரை கண்டிப்பா பிடிச்சே ஆகணும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கொலை குற்றவாளி மாரி பிடிச்சதுதான் கொஞ்சம் இதா இருக்கு. சாதாரணமா கைது செஞ்சிருந்தா கூட இது இந்த அளவுக்கு பேசப்பட்டிருக்காது. ஆமா, அதெல்லாம் தேவையில்லாத ஒண்ணு இல்ல. அது வந்து இந்த அளவுக்கு கதவு திறக்க மாட்டாருன்னு அவர் என்ன கேட்கிறாருன்னா, என்ன இதுக்காக ப்ராப்பரா சம்மன் கொடுங்க, எதுக்காக வரீங்கன்னு. அவர் என்ன சொல்றாங்க, காவல்துறை தரப்புல முன்னாடியே சம்மன் கொடுத்துட்டோம் இது சம்பந்தமா, அப்போ வந்து அவர் ஆஜராகல அப்படிங்கிறாரு. ஆனா அதுக்கு வந்து ஒரு முறையா ஒரு விளக்கம் கொடுத்திருக்கிறாரு. அதுக்கான இது இவர் அனுப்பியிருக்காரு, விளக்கம் கொடுத்திருக்கிறாரு. வழக்கறிஞர் மூலமா அதுக்கான விளக்கத்தையும் அவர் கொடுத்திருக்கிறார். அதனால அவர் ஆஜராகல. ஒருவேளை அவர் நேர்ல ஆஜராகணும், அந்த விளக்கத்துக்கு அப்புறமும் அந்த விளக்கம் கொடுத்து அதுக்கப்புறமா ஆஜர் ஆகணும்ன்ற காவல்துறை தரப்புல ஏதாவது சொல்லியிருந்தா அவர் ஆஜர் ஆகியிருப்பார். ஆனா அந்த மாதிரி அந்த விளக்கமும் காவல்துறை தரப்புல இருந்து வரல. ஆனா நேரடியா அப்ப கைது செய்யறதுக்காக வந்திருக்கிறாங்க. ஆனா இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு திட்டமிட்டு ஏதோ ஒரு அரசியல் நோக்கத்திற்காக செஞ்ச மாதிரி தான் இருக்கு இந்த கைது. யதார்த்தமான ஒரு கைது மாதிரி இல்ல, ஒரு சட்ட நடவடிக்கை போல இல்ல. ஏன்னா இவ்வளவு அழுத்தம், இவ்வளவு போலீஸ், இவ்வளவு டிராமா, இதெல்லாம் வந்து தேவையற்றது மாதிரி இருக்கு. இது எல்லாமே ஏதோ ஒரு காரணத்துக்காக, பின்புலத்துல ஏதோ ஒரு காரணத்துக்காக சவுக்க முடக்கிற மாதிரியான பார்வையில தான் எனக்கு அது தெரியுது. அவர் தவறு பண்ணியிருந்தா சட்ட ரீதியா நடவடிக்கை எடுக்கலாம். அவர் நீதிமன்றம் மூலம் அவர் வந்து என்னவோ அதை அவர் பார்த்துக்க போறாரு. ஆனா இந்த மாதிரி கைது டிராமா வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடியதல்ல. இது வந்து கண்டனத்துக்குரியது. இந்த மாதிரி என்ன குற்றவாளிகளை, எல்லா குற்றவாளிகளும் நம்ம இந்த அளவுக்கு கவனம் செலுத்துறாங்களா காவல்துறைனா இல்ல. அப்போ அரசியல் பின்புலத்துல இருக்கிற யாரோ கொடுக்குற அழுத்தத்தினாலதான் இந்த மாதிரி சவுக்கு மீது இந்த மாதிரியான ஒரு வன்மத்தை தீர்த்துக்கிற மாதிரி ஒரு செயல்பாடு நடந்திருக்கு. இது வன்மையா கண்டிக்க கூடியது. இது என்ன அப்படிங்கிறது இதுக்கு அப்புறம் தான் தெரியணும். அவரு இது கூட அந்த ப்ரொடியூசர் ஒரு படத்தை ஃபாலோ அப்படிங்கிற ஒரு படத்தோடைய ப்ரொடியூசர் தான் கொடுத்ததா சொல்றாங்க. பணம் கேட்டு மிரட்டினாருன்னு 2 லட்சம் ரூபாய் வாங்கிட்டு ஏமாத்திட்டாரு. ஆனா ப்ரொடியூசர் தரப்புல 2 லட்ச ரூபாய் இல்ல 1 லட்ச ரூபாய் தான் அப்படிங்கிற மாதிரி இப்போ அவர் ஒரு விளக்கம் கொடுத்திருக்காரு. மகேஷ்ங்கிறவர் தான் ப்ரொடியூசர். இந்த சாதிக் அப்படி ஆயிஷா சாதிக்குங்கிறவங்க டைரக்டரோட மனைவி. வணக்கம் தமிழா சாதிக்கோடைய மனைவி தான் ஆயிஷா சாதிக்கான். சோ அவங்க தரப்புல விளக்கம் கொடுத்திருக்கிறாங்க. ஆனா என்னன்னா, சவுக்கு மேல வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுக்கு ஒரு இவங்க தரப்புல இருந்து ஒரு வெளிப்படையான ஆதாரங்கள் எதுவும் இல்லை. அந்த பணம் போட்டது அது கூட இப்பதான் போட்டிருக்கிறாங்க இல்லையா? அந்த கைது செய்யறதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி தான் அந்த பணத்தை போட்டதா சொல்றாங்க. ஆனா இந்த புகார் கொடுக்கப்பட்டது, இந்த மாதிரி விமர்சனம் பண்ணாரு, இந்த படத்தை பணம் கேட்டு மிரட்டினாருன்னு சொன்ன புகார் வந்து ஜூன் மாசம் நடந்தது. ஜூன் மாசம் நடந்ததுக்கு இப்போ வந்து கைது பண்றாங்க. ஆனா சாட்சிகள் அப்படின்னு பார்த்தா ஒரு ஆதாரமோ ஒரு ஆடியோ, சவுக்கு போன் பண்ணி மிரட்டினதோ இல்ல ஒரு ஆடியோ கூட வேண்டாம், அட்லீஸ்ட் போன் பண்ணாருங்கிற அந்த ஒரு எவிடன்ஸோ ஏதாவது ஒண்ணு காட்டலாம். எதுவுமே அவங்க தரப்புல இருந்து, ப்ரொடியூசர் தரப்புல இருந்து காட்டல. இப்ப சவுக்குக்கு எதிராக எந்த ஒரு ஆதாரமும் பெருசா இருக்கிற மாதிரி இல்லை. இருந்தா இவ்வளவு நேரம் சர்க்குலேட் ஆயிருக்கும், மீடியா எல்லாம் வந்திருக்கு. ஏன்னா 6 மாத காலம் இடைவேளை. இந்த டைம்ல அவங்க ஏதாவது பேசியிருக்கலாம். இடப்பட்ட கேப்ல சவுக்கு ஏதாவது வெளிப்படையா அவர் இந்த படத்தை பத்தி பேசியிருக்காரானா அதுவும் இல்லை. அப்படிங்கும் போது இது வந்து இதை காரணம் காட்டி சவுக்க திட்டமிட்டு கைது செய்ய மாதிரிதான் இருக்குது. அது யாரு சார் பண்ணிருப்பாங்க திட்டமிட்டுனா? திமுக தான். வேற யார்? திமுக தான் இவர் நேரடியா இந்த அளவுக்கு தாக்கி பேசுறாரு. திமுக அமைச்சர்களை இப்ப கூட நேருவை பத்தி ரொம்பவே அவர் வந்து கைது செய்யப்படுவார்னு சொல்லி அவருடைய தவறுகளை, அவருடைய ஊழல் விஷயங்கள் எல்லாம் எடுத்து வச்சுட்டு இருந்தார். அவரு தமிழக வெற்றிகளுக்கு தாக்கி பேசிட்டு இருக்காரு. எல்லா கட்சியுமே ஆட்சியில இருக்கிறது, காவல்துறை கட்டுப்பாட்டுல இருக்கிறது திமுக கட்டுப்பாட்டுல இல்ல, தமிழக வெற்றி கட்டுப்பாட்டுல கிடையாது. இப்போ இது எல்லாம் இந்த அளவுக்கு காவல்துறை வந்து திமுக ஆட்சியில திமுகவின் பேச்சை கேட்டுதானே இப்ப இந்த அளவுக்கு செய்யறாங்க. அப்போ அவங்களுடைய வேலையா தான் இது இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம். பொறுத்திருந்து பார்க்கணும். இனிமேதான் விசாரணையின் போதுதான் என்னென்னன்றது தெரியும். ஆனா வெளியில வர்றதுக்கான வாய்ப்புகள் இந்த விஷயத்துல வந்தாலும் அடுத்தடுத்த வழக்குகள் அவர் மீது எஃப்ஐஆர் நிறைய போட்டிருக்கிறதுனால கொஞ்சம் சிரமமாவே இருக்கும். ஓகே சார். ஈரோட்ல தமிழக வெற்றி கழகம் நடத்துற பொதுக்கூட்டத்துக்கு 84 நிபந்தனைகளோட அனுமதி கொடுத்திருக்காங்க. இதை எப்படி சார் பாக்குறீங்க? வழக்கம் போலதான் கூட்டம் வந்து இப்போ அது மட்டும் இல்ல 50,000 ரூபாய் இந்த அறநிலையத்துறைக்கு டெபாசிட் பண்ணிட்டு பண்ணணுங்கிறாங்க. என்னுடைய கேள்வி இதுதான், எல்லா கட்சிக்கும் இந்த மாதிரி வந்து காவல்துறை பின்பற்றுதா அப்படிங்கிற ஒரு தான். இப்போ நேற்று நடந்த திமுக கூட்டம் நடந்தது திருவண்ணாமலையில, அதுக்கும் இந்த மாதிரி தான் டெபாசிட் வாங்கினீங்களா, 50,000 டெபாசிட் கட்டுங்கன்னதோ, இல்லைன்னா இந்த அளவுக்கு 80 கண்டிஷன் போட்டதெல்லாம் உண்டா? இல்லையே. அப்போ ஆளுங்கட்சிக்கு ஒரு மாதிரி, பிரபலமான கட்சிக்கு ஒரு மாதிரி, டிவி கேக்கு ஒரு மாதிரி மாத்தி தானே போடுறாங்க. அப்போ ஒவ்வொரு கட்சிக்கும் ஒவ்வொரு இதுல இது பார்த்து தானே நீங்க கொடுக்குறீங்க, பாரபட்சம் பார்த்து எல்லாம் நடந்துக்கிறீங்க. இது தப்பு இல்லை. இந்த மாதிரி காவல்துறை செயல்படுறதுக்கு தான் அப்புறம் பொதுமக்கள் காவல்துறையை ரொம்ப ரொம்ப கேவலமா அப்புறம் பேசுறது. நீங்க எல்லாருக்கும் ஒரே மாதிரியான ஒரு ஃபார்மேட், ஒரு ஸ்டாண்டர்ட் ப்ரொசீஜர் வச்சு இப்படிதாங்க ஒரு கூட்டம் நடத்துற, அதுக்கு 50,000 பேர் வராங்கன்னா இதான் ப்ரொசீஜர்.
20,000 பேர் வராங்கன்னா இதான் ப்ரொசீஜர், 10,000 பேர் வராங்கன்னா இதான் ப்ரொசீஜர், வெறும் சும்மா ரோட் ஷோ நடத்துறியா இதான் ப்ரொசீஜர், இவ்வளவு டெபாசிட் கட்டணும், நீ பொருள் சேதம் எதுவும் ஆகலையா இதெல்லாம் கொடுத்துடுறோம், பொருள் சேதம் ஆகுதா அந்த டெபாசிட்ல கழிச்சுப்போம் உரிய இந்த விளக்கெல்லாம் கொடுத்து, இப்படி எல்லாருக்குமே வைங்க. ஏன் தமிழக வெற்றி கழகத்தை மட்டுமே டார்கெட் பண்றீங்க? பிரச்சாரம் பண்ணக்கூடாது, எந்த இதுக்கும் கூட்டத்தை கூடக்கூடாது, எதை கூட்டினாலும் ஊருக்கு ஒதுக்குப்புறமா ஒரு இடத்த கொடுத்துட்டு அங்க பிரச்சாரம் பண்ணுங்க. நீங்க அதுக்கும் கூட்டம் உள்ள வருதுன்னா அதை 1000 தடை கொடி கட்டிட்டு வந்தா வண்டி மறிக்கிறீங்க, கொடிய புடிச்சிட்டு வந்தா வண்டியை மறிக்கிறீங்க. ஏன்னா இப்ப ஈரோட்ல இருக்கிறவங்க சுத்தி இருக்கிறவங்க தான் சார் வரணுமே. இப்ப இங்க இருந்து தான் போறாங்கல்ல, கடலூர்ல இருக்கிறவங்க அவங்களதானே தடுக்கிறாங்க நிர்வாகிகள். அது நிர்வாகிகள் நிர்வாகிகள்னா இப்ப மாநில நிர்வாகிகள் நிறைய இடத்துல வெளியே தான் வந்தாகணும், எல்லாமே ஈரோட்ல இருக்க மாட்டாங்கல்ல. மாநில நிர்வாகிகள் கிட்டத்தட்ட அதுவே ஒரு 25 பேர்கிட்ட இருக்கிறாங்க. அதுக்கு அந்த குழு வரணும். இப்ப அவங்க வராங்கன்னா அவங்க கூட ஒரு 2 பேராவது வருவாங்க. இப்ப இவர்கள்லாம் வந்து அதை ஒருங்கிணைத்து தான் நடத்தி கொடுக்கணும். அப்ப அவங்க எல்லாம் வராம எப்படி நடத்த முடியும்? வெறும் ஈரோட்ல இருக்கக்கூடிய நபர்களை மட்டும் வச்சு நடத்த முடியாது. ஈரோடுன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த ஈரோட்ல இருக்கக்கூடிய அத்தனை தொகுதிகளும் இருக்கு. அந்த தொகுதிகள் எல்லாம் இருக்க சுத்தி இருக்கிற அந்த மாவட்டம் தொகுதிகள் எல்லாம் வரணும். அப்ப இவ்வளவு பேரும் உள்ள வரணும்னா இப்ப காவல்துறை அதுக்கான பாதுகாப்பை நம்ம கொடுத்துடணும். இப்ப அந்த கூட்டத்துக்கு கடலூர்ல இருந்து யாரும் போக போறது இல்ல, சென்னையில இருந்து யாரும் போக போறது இல்ல, விழுப்புரத்துல இருந்து யாரும் போக போறது இல்ல. நிர்வாகிகளை தவிர்த்து தொண்டர்கள் யாரும் அங்க போய் நிக்க போறது இல்ல. அங்க இருக்கக்கூடியவர்கள் அந்த மாவட்டத்துல இருக்கிறவங்க தான் வரப்போறாங்க. எல்லா கட்சியிலும் இப்படிதான். நம்ம வந்து முடிஞ்ச வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு நம்ம தமிழக வெற்றி கழகத்துடைய கூட்டத்துல தான் முடிஞ்ச வரைக்கும் ஃபில்டர் பண்றோம், வராதீங்கன்னு. மத்த கூட்டத்துல வாங்கன்றான். எந்த கூட்டத்துல அங்க வெளியில இருந்து கூட்டம் வராம இருக்கிறாங்க? ஒரு திமுக கூட்டம், இல்ல ஒரு விசிகா கூட்டம், ஒரு பாமா, எந்த கூட்டத்தை வேணாலும் கூட்டி பாருங்க. வெளியில இருந்து பல ஊர்கள்ல இருந்து தான் வராங்க. ஒரு மாநாடு நடக்குது, ஒரு பொதுக்கூட்டம் நடக்குதுன்னா தமிழக வெற்றி கழகத்துல மட்டும்தான் அந்தந்த ஊர்ல இருந்து மட்டுமே கூப்பிடுறோம். அதுவுமே ஃபில்டர் பண்றோம், போதும் இடம் பத்தல அப்படின்னு. அப்போ இந்த மாதிரி நிபந்தனைகள் போடுறது நான் மக்கள் பாதுகாப்புக்காக போடணும், நான் தப்பு சொல்லல. என்னுடைய வருத்தம் என்னன்னா எல்லா கட்சிக்கும் இப்படி இருங்க. ஏன் தமிழக வெற்றி கழகத்துக்கு மட்டும் ஒரு ஓரம் வஞ்சனை? ஏன் அவர்களுக்கு மட்டும் ஒரு கட்டுப்பாடு? அவர்களுக்கு மட்டும் நீங்க இந்த மாதிரி ஒரு டெபாசிட் பணம் வாங்குறது? இதை தான் நான் வந்து கண்டிக்கிறேன். மற்றபடி நீங்க வந்து மக்கள் பாதுகாப்புக்காக நம்மளுடைய இந்த அரசாங்க சொத்து, தமிழ்நாட்டுடைய அந்த அரசாங்க சொத்துக்களை பாதுகாக்கிறதுக்காக நீங்க டெபாசிட் வாங்குறத நான் குறை சொல்லல. இதெல்லாம் ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் இருக்கணும் தான், நான் இருக்கணும் தான் சொல்றேன். ஆனா அது எல்லாருக்கும் வைங்க, தமிழக வெற்றி கழகத்தை மட்டும் டார்கெட் பண்ணி வைக்காதீங்க. ஓகே சார். இப்ப தமிழக வெற்றி கழகத்து உள்ள கட்சிக்குள்ளேயே நிர்வாகிகளுக்கு உள்ள ஒரு மோதல் இருக்கிறதா சொல்லிட்டு தகவல் வந்துட்டு இருக்கு. இதை எப்படி சார் பாக்குறீங்க? சார் யதார்த்தமா பார்ப்போம். ஒரு கட்சிக்குள்ளேயும் எனக்கு பதவி போடல, உனக்கு பதவி போடல, நீ என்ன இப்படி பேசிட்ட, நான் உன்னை இப்படி பேசிட்ட, இதெல்லாம் பொதுவான ஒரு குடும்பம்னு இருக்குன்னா அங்க சண்டை சச்சரவுகள் இருக்கும். சண்டையே போடாத குடும்பம்லாம் இந்த உலகத்துல கிடையவே கிடையாது. அது சாதாரண குடும்பமா எடுத்துக்கிட்டாலும். அப்ப கட்சின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா சில நிர்வாகிகளுக்குள்ள சில ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனைகள் வரதான் செய்யும். அதை வச்சுக்கிட்டு உடனடியா அந்த பிரச்சனைய மையமா வச்சு உடனே இவர்களுடைய ஆதரவாளர்கள், அவர் பாத்தீங்கன்னா பொதுச் செயலாளருடைய ஆதரவாளர், இவர் வந்து யார் அவர் ஆதரவாளர், அவரு பாத்தீங்கன்னா செங்கோட்டை அண்ணனுடைய ஆதரவாளர்னு பிரிச்சுட்டு இவங்களாவே நியூஸ் சேனல்ல அதை மிகைப்படுத்தி பேசிட்டு இருக்காங்க. நிர்வாகிக்குள்ள இருக்கிற சண்டை அதை கூப்பிட்டு வச்சு பேசி அதை என்னவோ சரி பண்ணி விட்டு போறாங்க. அது இவர்கள் ஆதரவாளர்கள் அவருடைய ஆதரவாளர்கள் பிரிச்சு இது கட்சிக்குள்ள ஒரு சில உள்ளடி வேலை பார்க்கிற மாதிரி இருக்குது இந்த மீடியா பண்ற வேலை. இதெல்லாம் வன்மையா கண்டிக்க வேண்டிய, இதெல்லாம் உட்கட்சி விவகாரங்கள். அவங்க பாத்துக்க போறாங்க. இல்லையா நீ பாக்குறேன்னு சொல்லி எந்த கட்சியிலும், எங்க கட்சியிலாம் அப்படி கிடையாதுங்க, எங்க கட்சியில இப்படிலாம் பேசுறதே கிடையாதுங்க, எங்க மாதிரி கட்சியில சண்டையே கிடையாதுங்க அப்படிலாம் சொல்ல முடியுமா? ஏன் சீமான் அண்ணன் நாம் தமிழர் கட்சியில எவ்வளவு பேர் பதவி இல்ல பிரச்சனை, எத்தனையோ பேர் பதவியை ராஜினாமா பண்ணிட்டு போய் அந்த பேட்டி கொடுக்கல? ஆமா சார். பொது வெளியில நாங்க ராஜினாமா பண்றோம் சீமான் அவர்கள் மீது குற்றச்சாட்டுகளை அடுக்கடுக்கா வச்சுட்டு தானே போய் பேட்டி கொடுத்தாங்க. ஏன் அதிமுகல, பாமகல, எல்லா கட்சியும் இருக்கு சார். இருந்தாலுமே வந்து தமிழக வெற்றி கழகத்தை பத்தி தானே நியூஸ் எல்லாம் வெளில வருது. தமிழக வெற்றி கழகம் வளர்ந்துட்டு இருக்கு, எதிர்பார்க்காத அளவுக்கு வளர்ச்சி அடையுது. இன்னைக்கு பெரிய கட்சிகள், பல ஆண்டுகளாக இருந்த கட்சிகள் கூட இன்னைக்கு வளர முடியாத ஒரு சூழல்ல இப்போ ஆரம்பிச்சு இப்போ 2 வருஷத்துல இந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு கட்சியா வந்திருக்கிறாங்க. முதலமைச்சருக்கு போட்டியிடணுங்கிறாங்க, முதலமைச்சர் ஆட்சியை கைப்பற்றுவோங்கிறாங்க. இன்னைக்கு ஆளும் கட்சி இவர்களை முதன்மை எதிரியாக பாக்குது. அப்ப அந்த அளவுக்கு வளருங்கும் போது அப்ப அவங்களதான் பேசுவாங்க. மீடியாக்கு நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க மக்கள் பல்ச. தளபதியை தொட்டா மீடியால இன்னைக்கு ரீச் ஆகுன்றது தெரிஞ்சிருச்சு. அப்ப அதுதான் பேசுறாங்க, அதுதான் பேசுவாங்க. அதனால நம்ம வந்து மீடியால சொல்றது எல்லாமே நம்ம எடுத்துக்கணும்னு இல்ல. கட்சிக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்ல, தலைவர்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்ல. நான் இந்த பாண்டிச்சேரியில் நடந்த கூட்டம் நடந்தது இல்லையா, இப்ப ஒரு பொதுக்குழு கூட்டம் நம்ம தமிழக வெற்றி, அந்த கூட்டம் நடக்கிறதுக்கு முதல் நாள் ஃபுல்லா நாங்க அங்கதான் இருந்தேன்.
நம்ம நம்ம பொதுச் செயலாளர் அவர்களும் ஆதவர்ஜன் அண்ணா அவர்களும் 2 பேரும் ஒன்றாக இணைந்துதான் அத்தனை மேற்பார்வையும் பண்ணாங்க. ஒன்றாக கிட்டத்தட்ட 2 மணி நேரம் 3 மணி நேரத்துக்கு மேல ஒன்னா நின்னுதான் பேசிக்கிட்டு எல்லாத்தையும் அதை எப்படி செய்யணும் போகணும்னு ஒற்றுமையா இருந்தாங்க. அதுக்கு சாட்சி நானே இருக்கேன். நான் கூட இருந்தேன். என்னுடைய இதுலயே போய் வேணா பாருங்க, அந்த வீடியோ இருக்கும். இன்னும் எல்லாமே நான் இருந்திருக்கிறேன் கூட. அப்படி இருக்கும் போது இவங்களுக்குள்ள என்ன பிரச்சனை, என்ன இதுன்ற கோஷ்டி மோதல், இதெல்லாம் ஊடகங்கள் மிகைப்படுத்துவது. உண்மையிலேயே அப்படி கிடையவே கிடையாது. நிர்வாகிக்குள்ள இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகளை தலைமை கூப்பிட்டு, மாவட்ட செயலாளர் அளவுல கூப்பிட்டு, இல்ல மாவட்ட செயலாளர் மூலியமா தான் பிரச்சனைனா தலைமை நிர்வாகிகள் கூப்பிட்டு அதை சரி பண்ணிப்பாங்க. அது அவங்க உட்கட்சி வேலைகள். இதுல மீடியா தலையிடணும்னு அவசியம் இல்லை, தேவையற்றது. திமுக நடத்திய இளைஞரணி மண்டல மாநாடை பத்தி எப்படி சார் நினைக்கிறீங்க? பெரிய அளவுல இருக்குன்னு நம்ம சொல்ல முடியாது. ஆனால் அதுல பாத்தீங்கன்னா இளைஞரணி மண்டல மாநாடுன்னு தான் நம்ம சொன்னோம். பெரிய அளவுல நம்ம இவர்கள் தமிழக வெற்றி கழகத்தை விமர்சிச்சதெல்லாம் பார்க்கும்போது பெருசா நடத்திடுவாங்கன்னு நினைச்சோம். அந்த அளவுக்கு பெருசா ஜோபிக்கலன்னு தான் நம்ம சொல்லணும். பெரிய அளவுல அந்த அளவுக்கு கூட்டம் வந்துச்சா? இல்ல, எனக்கு தெரிஞ்ச அந்த அளவுக்கு கூட்டம், பாதி இடங்கள் காலியாக தான் இருந்தது. பெரும்பாலான இது சலசலப்பு வந்தது சாப்பாட்டு இடத்துலதான் பெரிய பிரச்சனை. பிரியாணி குண்டானெல்லாம் தூக்கிட்டு போனதெல்லாம் செய்திகள் வந்தது. அவர்களுடைய கவனம் கூட்டத்துக்கு வருவதில்லை. இவர்கள் கூட்டிய கூட்டம் அவர்கள் என்ன பர்பஸ்க்காக வந்தாங்களோ அதுல கவனத்தை செலுத்திட்டு போயிட்டாங்க. கட்சியிலயோ கட்சியோட வளர்ச்சியிலயோ நம்ம தளபதிக்கு வர மாதிரியோ தமிழக வெற்றி கழகத்துக்கு ஒரு கூட்டம் தளபதியை பார்க்கணும், தளபதி பேச்சை கேட்கணும், தளபதியை ஆதரிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தோட வந்த கூட்டம் மாதிரி தெரியல. அவங்க வந்த கூட்டம் எல்லாமே வேற ஒரு இதுக்காக வந்தது. அது முடிஞ்சது, எல்லாம் கலைஞ்சு போயிடுச்சு. பாதிக்கு பாதி கூட்டத்தை காணும். இவர்கள் தான் மேடையில உட்காந்து பேசிட்டு இருந்தாங்க முழு நேரமும். அதான் சார், அதுல உதயநிதி அவர்களை அமைச்சர் ஒருத்தர் இளம் பெரியார் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அது எப்படி சார்? இருக்கிறதுலே காமெடி அதுதாங்க. அதுவும் ஒரு மூத்த அமைச்சர், ஏவா வேலு, ஒரு மூத்த அமைச்சர். தந்தை பெரியார்லாம் எவ்வளவு பெரிய ஒரு பெண் உரிமைக்காக போராடினவர், சாதி கொடுமைகளை அழிக்கணும்னவர், ஒரு சுதந்திரத்துக்காக போராடியவர். எவ்வளவு விஷயங்கள் அவர் பண்ணியிருக்கிறாரு, எவ்வளவு ஏச்சுக்கள் பேச்சுக்கள், எவ்வளவுக்காக இந்த சமுதாயத்துக்காக எத்தனை மாநிலங்கள்ல போய் போராடினவர். ஆனா அவரை போய் உதயநிதி அவர்களுடன் சின்ன பெரியாரா இளம் பெரியார் இளம் பெரியார்னு சொல்றது உண்மையிலேயே மகா 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 கேவலமா இருக்குது. அதுவும் ஒரு மூத்த அமைச்சர், திமுக ஒரு சீனியர் மினிஸ்டர், ஒரு சீனியர், ஒரு மெம்பரு, ஒரு கட்சியில இருக்கக்கூடிய ஒரு மூத்த நிர்வாகி ஒரு பதவிக்காக அவரை புகழணும், அவரை பெருமைப்படுத்துறோங்கிற ஒரு பேர்ல இவ்வளவு கீழ்த்தரமா நடந்துக்குவது ரொம்ப ரொம்ப வருத்தமா இருக்கு. திமுக எங்க போயிட்டு இருக்குன்னு எனக்கு தெரியல. இவர் முதலமைச்சரா கொண்டு வரணும். அடுத்தது திரு ஸ்டாலின் அவர்களுக்கு பிறகு உதயநிதி அவர்களை கொண்டு வர்றதுக்கான அத்தனை ஏற்பாடுகளும் செய்யப்படுது. அதுக்குதான் இந்த கூட்டம், இளைஞரணி கூட்டங்கிற பேர்ல இவர்கள் உதயநிதி அவர்களை முன்னிறுத்துறாங்க. அதுக்கு மூத்த நிர்வாகிகள் எல்லாமே ஆமாம் போட்டுதான் ஆகணும். அதுதான் இப்ப நடந்துட்டு இருக்கு, வேற வழி இல்லை. ஆனா அது இந்த மாதிரியான மூத்த அமைச்சர்கள் ஒரு பெரியார இவர் கூட ஒப்பிடுவது ரொம்ப வருத்தத்துக்குரியது. திமுக எல்லாம் உண்மையிலே சொன்ன திராவிட கட்சிகள்லாம் ஒரு பெரிய மாற்றத்தை முன்னெடுத்தவங்க. பெரியார்லாம் இருக்கும் பொழுது பெரிய பெரிய ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்களை முன்னெடுத்தவங்க திமுக கட்சி. இதுல எல்லாம் ஏவா வேலுமே பங்கெடுத்தவர். இவரெல்லாம் இருக்கும் போது இந்த மாதிரி ஒரு பேசுவாருன்றதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஒரு வேடிக்கையான ஒரு விஷயமா இருக்குது. அதுல பெரியாரை பத்தி முழுமையா முதல்ல உதயநிதி அவர்களுக்கு தெரியுமான்னு எனக்கு தெரியல. அவ்வளவு விஷயங்கள். ஆனா அவரெல்லாம் தெரியும் சார், தெரியாமலே இருப்பாரு அவரு. அப்படிலாம் தெரிஞ்சிருந்தா இவ்வளவு பெரியார் செஞ்சதுல என்ன உதயநிதி செஞ்சிருக்காருன்னு நீங்க சொல்லுங்க. பெரியார் உங்களுக்கு தெரியும், சுதந்திரத்துக்காக போராடினார், பெண் உரிமைக்காக போராடினார். இன்னைக்கு தன்னுடைய சொத்துக்களை எவ்வளவு பொது சேவைக்காக கொடுத்தவர் யார்? பெரியார் அவர்கள். அவ்வளவு தூரம் உழைச்சிருக்காரு, அடிப்படை தேவைக்காக உரிமைக்காக உழைச்சிருக்காரு. இவ்வளவு தூரம் உழைச்சவரை இவர் ஒப்பிடுற அளவுக்கு உதயநிதி அவர்கள் என்ன செஞ்சிருக்காருன்னு நீங்க சொல்லுங்க பார்ப்போம். அப்பா இல்ல கட்சி தாத்தா அப்படிங்கிற தயவுல இன்னைக்கு துணை முதல்வர்னு வந்துட்டார் கட்சிக்குள்ள. இல்லைன்னா இவர் இப்போ அடுத்தது ஒரு மாவட்ட அளவுல கூட ஒரு போஸ்டிங் வாங்கியிருக்க முடியாது இவங்களுடைய பின்புலம் இல்லைன்னா. அப்போ ஒரு தந்தையோடைய ஒரு தாத்தாவுடைய வழிகாட்டுதல்ல இந்த இடத்துல உட்காந்துட்டாருங்கிறதுக்காக நீங்க பெரிய உட்கார்ந்துருந்தாலுமே மக்கள் தானே தேர்ந்தெடுக்கிறாங்க. மக்கள் தேர்ந்தெடுக்கிறதுல இவங்க மக்கள் தேர்ந்தெடுக்க வலியுறுத்துறாங்க. ஸ்டாலின் அவர்களுக்கு பிறகு இவர் தான் இருக்கிறார் கட்சியை வழிநடத்த அப்படிங்கிற ஒரு பிம்பத்தை உள்ள கொண்டு வர்றதுக்கான வழிதான். இதுல மக்கள் வேற வழி இல்ல, இவர் தான் அது வழி கொண்டு போறதுக்கு இவர் தான் அப்படிங்கிற ஒரு பிம்பத்துக்குள்ள வந்துடுறாங்க. அதுதான் நடக்குது இப்போ. மக்கள் இவர் சரியா செஞ்சிட்டாருன்னு தேர்ந்தெடுத்துட்டாங்கன்னா தான் பிரச்சனை இல்லையங்க. மக்கள் அந்த மாதிரி வாக்குகள் போட்டாங்கன்னா தான் பிரச்சனை இல்லையே. இவரா உதயநிதி அவர்கள் என்னென்ன செஞ்சிருக்கார், இது வரைக்கும் என்னென்னலாம் மக்களுக்கான நலத்திட்டங்கள்ல முன்னெடுத்திருக்கார், என்ன போராட்டங்கள்ல முன்னெடுத்திருக்கார், என்ன விஷயங்களுக்காக குரல் கொடுத்திருக்கார் அப்படின்னு மக்கள் யோசிச்சு முடிவெடுத்தா சந்தோஷமாச்சு. இன்னைக்கு இவ்வளவு பிரச்சனை ஊழல் எல்லாம் வந்திருக்காது. நல்ல ஆட்களை மக்கள் அந்தந்த நேரத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு ஆளை தேர்ந்தெடுத்துடுறாங்க.
யோசிக்காம அந்த மாதிரி ஒருத்தர் தான் இப்ப இந்த மாதிரி பிரச்சனைகள் வருது. ஓகே சார். சார், பாளையங்கோட்டையில ஸ்கூல் கிளாஸ்லயே வந்து சிறு மாணவிகள் மது அருந்துற மாதிரி வீடியோக்கள் வந்து பரவிட்டு இருக்கு. இது எப்படி சார் பாக்குறீங்க? 9ஆம் வகுப்பு மாணவிகள், அதுக்கு 9ஆம் வகுப்பு மாணவிகள் பள்ளியிலே இருந்து மது அருந்துறாங்க. என்னுடைய கேள்வி என்ன, மது முதல்ல அவங்களுக்கு எப்படி கிடைச்சது? எங்க இருந்து அந்த சாராயத்தை அவங்களுக்கு வாங்கிட்டு வராங்க? ஒண்ணு பசங்க மூலியமா தான் கிடைச்சிருக்கணும், இல்ல வீட்டுல ஏதாவது இருந்து அவங்களுக்கு தெரியாம இதை எடுத்துட்டு வந்திருக்கணும், இப்படிதான் நடந்திருக்கணும். ஆனா பெண்களுக்கு இந்த தைரியம் எங்க இருந்து வந்தது? இந்த மாதிரியான நினைப்புகள் எப்படி வந்தது? வெறும் இதை வந்து நான் பொதுவா அரசை மட்டும் நான் குறை சொல்லிட முடியாது, வெறும் அரசு இது பண்றாங்க. ஆனா சமூக சீர்கேடுங்கிறதுல எல்லாருக்குமே பங்கு இருக்கு. இப்போ வந்திருக்கிற ஷார்ட்ஸ்ல இருந்து ரீல்ஸ்ல இருந்து பாத்தீங்கன்னா வரக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையுமே மாணவர்கள் பாக்குற அளவுக்கு ரொம்ப சுலபமாயிடுச்சு. எல்லா விஷயங்களையும் இன்னைக்கு பள்ளியில படிக்கக்கூடிய மாணவிகளுக்கு தெரியாத விஷயமே கிடையாது. அந்த காலத்துல நம்மளுக்கு போன் கிடையாது, டிவி கிடையாது. ஏதாவது ஒரு விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ரொம்ப ஒன்றும் பேப்பர் மூலியமா தெரிஞ்சுக்கணும், இல்ல டிவி மூலியமா தெரிஞ்சுக்கணும், யாராவது சொல்லி கேட்டு தெரிஞ்சுக்கணும். இப்ப அப்படி இல்லை. என்ன வேணும், எந்த மாதிரி வீடியோ வேணும், எந்த மாதிரி விஷயங்கள் வேணும், எல்லாம் ரீல்ஸ் அப்படி தட்டினா அப்படி வருது. எல்லார் கையிலயும் போன் இருக்கு. முன்ன போன்லாம் ஒரு பெரிய விஷயமா இருந்தது. இன்னைக்கு போன் இல்லாதவங்களே கிடையாது. ஏழை பணக்கார பாகுபாடு கிடையாது, எல்லாருக்கிட்டையுமே போன் இருக்கு. ஒரு சாதா கூலி தொழிலாளியா இருந்தாலும் கூட அவன் கையில பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 40,000 ரூபாய் போன் இருக்கு, ஒரு சாதாரணமான ஒரு கூலி தொழிலாளி கூட. அப்போ எல்லா விஷயங்களும் அவங்களுக்கு தெரியும் போது இங்க இருந்துதான் அந்த சமுதாய சீர்கேடு. முன்ன மாதிரிலாம் சினிமால இருந்து தான் எல்லாம் மாறிச்சுலாம் கிடையாது. இன்னைக்கு யூடியூப்லயே எல்லாமே ரீல்ஸ் வருது, ஃபேஸ்புக்ல வருது, எல்லா ரீல்ஸும் வருது. இதுதான் ஆரம்ப புள்ளி, ரைட்டுங்களா? அதன் பிறகு இங்க மது கடைக்கு வரேன். மதுக்கடை அப்படிங்கிறது நாம வந்து எதுக்கு எதிர்க்கிறோம், மது ஒழிப்பை கொண்டு வரணும் அப்படிங்கறதெல்லாம் எதுக்காக தான். ஒரு பிள்ளைகள் கையில மது வர வரைக்கும் எப்படி அலோவ் பண்றாங்க? கடையிலேயே அப்ப வந்து டாஸ்மார்க்ல அப்ப பிள்ளைகள் கொடுக்குறாங்களா? அதுதான் சார் ஒண்ணுமே புரியல. பிள்ளைகள் வாங்கி இருப்பாங்க, எப்படி வந்திருக்கு, ஸ்கூல் உள்ள வரையும் எடுத்துட்டு வந்திருக்காங்க, பெண் பிள்ளைகள் ரூம் உள்ள வரையும். பெண் பிள்ளைகள் நேரா டாஸ்மார்க் போய் வாங்கி இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அந்த பகுதியில் இருக்கிற டாஸ்மார்க் ஊழியர்கள் மீது நடவடிக்கை எடுத்தே ஆகணும். பெண் பிள்ளைகள் போய் நேரடியா வாங்கியிருக்க வாய்ப்பு இல்லை. அப்போ யாரோ ஒரு மாணவர்கள் மூலியமா தான் வாங்கியிருக்கணும். அப்போ வந்து 9ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய அவங்க சக தோழிகள்னா அப்போ அந்த பசங்களுக்கும் எப்படி கையில கிடைச்சது? சக தோழிகள் சார், இன்னொரு டீச்சர்ஸ் எல்லாம் இருக்காங்க, செக் பண்ணிருக்கலாம். ரூம்ல சாப்பிடுற டைம், லஞ்ச் டைம், ஏதோ ஸ்கூல்ல நடக்குது. வெளியில யூனிஃபார்ம் போட்டு ஸ்கூல்லயே நடக்குது. அந்த மாணவர்களுக்கு எப்படி கிடைச்சது? பெண் பிள்ளைகளுக்கு கிடைச்சதா? இதெல்லாம் எப்படி வந்து ஆராயாம இருக்கிறாங்க? அவ்வளவு சுலபமாக உங்களுக்கு வந்து இது கிடைக்குதுன்னா எப்படி? அவ்வளவு சுலபமாக உங்களுக்கு மது கிடைக்குதுன்னா எப்படி கிடைக்கும்? அப்போ அந்த அளவுக்கு வந்து மாணவர்கள் மனசுல ஒரு இதை தாக்கத்தை ஏற்படுத்துற அளவுக்கு மதுக்கடைகள் நிறைஞ்சு போச்சு. அதுவும் பொது வழியிலே நிறைய இடங்கள்ல நான் பாக்குறேன். முன்னெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஊருக்கு வெளியில தான் வச்சிருப்பாங்க. இப்பெல்லாம் ஊருக்குள்ளேயே பள்ளிவாசலுக்கு பக்கத்துல, கோவில் பக்கத்துல, சர்ச்சுக்கு பக்கத்துல, அந்த பள்ளிக்கூடங்களுக்கு பக்கத்துல, மருத்துவமனைகளுக்கு பக்கத்துல அங்கேயே குடிச்சிட்டு ஆடுறானுங்க. ஏன் நம்ம பகுதியில எடுத்துக்கோங்க, வர பகுதியில, வீட்டுக்கு பக்கத்துல, தெருவுக்கு பக்கத்துல எங்க போயிட்டு இருக்கு? எல்லாம் குடி குடி குடி. முன்னாடி வந்து அதெல்லாம் உடல் உழைப்பு செஞ்சுட்டு வந்து ஒரு அசதிக்காக குடிச்சிட்டு இருந்தாங்க, அப்புறம் வந்து ஒரு ஜாலிக்காக குடிச்சாங்க. இன்னைக்கு மாணவர்கள் பள்ளியில படிக்கக்கூடிய சிறு பிள்ளைகள் வரைக்கும் குடிக்க ஆரம்பிச்சிருச்சு. எங்க போகும்? இன்னைக்கு குடிக்க ஆரம்பிச்சிருக்குங்க. நாளைக்கு ஒரு சுய நிலை தெரியாம கடந்துக்காகும் போது தவறுகள் நடக்கலாம் சார். ஃபியூச்சர்ல எப்படி வேணா மாறலாம். பெற்றவர்கள் என்ன, அவங்க அந்த பிள்ளைகளை பள்ளியில பத்திரமா இருக்குன்னு தானே அனுப்புறாங்க. எப்படியே இருக்கும்போது எப்படி சஸ்பெண்ட் மட்டும் பண்ணிட்டாங்க. ஆசிரியர் என்ன பலனுங்க? நீங்க சஸ்பெண்ட் பண்றதுனால என்ன ஆயிடும்? இல்ல கவுன்சிலிங்கும் கொடுக்க சொல்லிருக்காங்க சார். அது பெண் பிள்ளை கண்டிப்பாக அது பாராட்டக்கூடிய விஷயம். கவுன்சிலிங் கொடுக்குறீங்க, ரைட். இது எப்படி நடந்ததுன்னு ஒரு காவல்துறையில சொல்லி விசாரணை நடத்தணுமா இல்லையா? கண்டிப்பாக. இது எப்படி பள்ளிக்குள்ள எப்படி வந்தது? நீங்க என்ன பண்ணிருக்கீங்கன்னா பள்ளி நிர்வாகத்தில் இருக்கக்கூடியவர்கள் மீது நடவடிக்கை எடுத்திருக்கணும். எப்படி மாணவிகள் பள்ளிக்கு இதெல்லாம் எடுத்துட்டு வந்தாங்க? அப்ப என்ன பண்றீங்க? எந்த லட்சத்துல பள்ளி நடக்குது? என்ன வேணாலும் எடுத்துட்டு வரலாமா? அப்ப பள்ளிக்குள்ள கத்தி எடுத்துட்டு வரலாம். அதெல்லாம் நீங்க செக் பண்ணாமனால்தான் அப்புறம் வாத்தியார குத்துறது, டீச்சரை வந்து கொல்றது, மாணவர்கள் கத்தியில எடுத்துக்கோ, நிறைய செய்தி நிறைய வந்துட்டு இருக்கு சார். அப்ப மாணவர்கள் பள்ளியா இருந்தாலும் செக் பண்ணி அனுப்பணும், முறையாக இருக்கணும், ஒரு கட்டுப்பாடோட இருக்கணும். அரசு பள்ளியில அந்த ஒழுங்கு கட்டுப்பாடு கிடையாது. அரசு பள்ளியில கிடையாது. தனியார் பள்ளியில ஒரு சில பள்ளிகள் ரொம்ப ஸ்ட்ரிக்டா மெயின்டைன் பண்றாங்க. கேட்ல பேரண்ட்ஸை கூட உள்ள விட மாட்டாங்க. ஒரு சில தனியார் பள்ளி அதுவும் கிடையாது, திறந்து விட்ட மாதிரி. அந்த மாதிரி எவ்வளவு விஷயங்கள் நடக்குது. அதெல்லாம் கட்டுப்பாடோட ஒரு இது உட்பட்டு வரும். மாணவ பருவத்துல நீங்க என்ன கொண்டு வரீங்களோ அதுதான். அதை விட்டீங்கன்னா முடிஞ்சது மாணவர்கள் வாழ்க்கை. அதனால இது வெறும் ஒயின் ஷாப் மேட்ரு, வெறும் டாஸ்மார்க் மேட்ரு, இது வந்து ஏதோ ஒரு சாதாரண விஷயமா கடந்து போகாம இது சீரியஸ் மேட்டரா எடுத்து பள்ளியும் இதை வந்து நடவடிக்கை எடுக்கணும். அரசும் இந்த பொது வெளியில இருக்கக்கூடிய, அதாவது பொது இடங்கள்ல இருக்கக்கூடிய இந்த மதுக்கடைகளை உடனே அகற்றணும், எல்லா இடங்கள்லயும். சமீபத்துல கூட இங்க தமிழக வெற்றி கழகம் அதுக்கு எதிராக போராட்டம். நம்ம கடலூர் மாவட்டத்துல மதுக்கடைகள் வழியிலேயே இருக்குது, மக்களோடைக்கு இடையூறா இருக்குதுன்னு சொல்லி போராட்டம் பண்ண. இதுதான் திமுக ஆட்சியில மிகப்பெரிய அவலமா இருக்கு.
மதுக்கடையோட அவசியம் என்ன பொது இடத்துல? மக்கள் சுலபமாக பள்ளிக்கு போயிட்டு வரக்கூடிய இடங்கள்ல எல்லாம் மதுக்கடைகள் எதுக்கு? அதுதான் அவர்களுடைய அந்த மாதிரி இது நெட்ல பார்ப்பாங்க. அங்க ஏதாவது ஒரு வெளிநாட்டு கலாச்சாரங்கள்ல மது வந்து யாராவது குடிக்கிறத பார்க்கும்போது இந்த பிள்ளைகளுக்கு அந்த மாதிரியான இது, அதான் நான் சொல்றேன், வீடியோ எல்லாம் கிடைக்குது. அப்போ நீங்க அது சுலபமா கிடைக்கும் போது ஒரு வாட்டி நம்ம ட்ரை பண்ணி பார்க்க கூடாதா என்ன அப்படின்ற ஒரு ஆசை வருது. இது எல்லாருமே காரணம், வெறும் அரசுன்னு மட்டும் சொல்ல முடியாது. பள்ளி காரணம், பெற்றோர்கள் காரணம், இந்த சமுதாயம் காரணம், இந்த ஊடகம், சமூக ஊடகம் காரணம், எல்லாருமே காரணம். இதை உடனடியாக இது பெரிய விஷயமா எடுத்துக்கிட்டு தன் பிள்ளைகளை நாம தான் கவுன்சிலிங் கொடுக்கணும். அரசும் அது அவங்க பங்குக்கான நடவடிக்கைகள் எடுக்கணும். பள்ளி நிர்வாகம் இன்னமும் கட்டுப்பாடோடு நடக்க வேண்டும் எல்லா இடத்துலயுமே, அது அரசு பள்ளி குறிப்பாக. விருதாச்சலத்துல திமுக நிர்வாகியை வந்து சீமான் அவர்கள் அடித்து இருக்காருன்னு சொல்லிட்டு செய்திகள் வருது சார். இது எப்படி சார் பாக்குறீங்க? நேத்தி தான் நான் பார்த்தேன். திமுக நிர்வாகி ஒருத்தர் வந்து ஏதோ மது போதையில அண்ணன் சீமான் அவர்களை வந்து ரொம்ப ஆவேசமா பேசிட்டாருன்னு. எனக்கு ஆனா உண்மையிலே என்ன நடந்தது அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா செய்திகள் வந்து வீடியோ அரசியல் புரசெல்லாம் வந்தது, ஆனா முழுமையா என்ன நடந்தது அப்படின்னு தெரியல. ஆனா ஒரு விஷயம் என்னால ஒரு யூகிக்க முடியாத ஒரு விஷயம் என்னன்னா, அண்ணன் சீமான் அவர்கள் இறங்கி அவ்வளவு தூரம் கோவப்படுறாரு அப்படின்னா கண்டிப்பா ஏதோ ஒண்ணு உண்மையிலேயே அவன் வந்து ஏதாவது பேசி இருக்கணும், இல்ல இவர் கோவப்பட்டு இறங்குற அளவுக்கு வந்து அவன் ஏதோ பண்ணியிருந்திருக்கணும். ஏன்னா எத்தனையோ பிரச்சனைகளை பார்த்தவர், இதை வந்து கடந்து போயிருக்கலாம். அப்போ அவரே இறங்கி வந்து கோவப்படுற அளவுக்கு இருக்குன்னா அப்ப ஏதோ சம்பவம் நடந்திருக்க வாய்ப்பு இருக்குது. ஆனா நான் என்ன சொல்றேன்னா, வரும்போது அதெல்லாம் பார்க்கலாமா? அதுதான் நான் சொல்றேன், இருக்கும் தான். நான் என்ன சொல்றேன், கோபம் இது யாருக்கா இருந்தாலும் இருக்கும். நாளைக்கு வந்து வேற ஒரு கட்சியின் தலைவர் அப்படின்னு பண்ணும்பொழுது தொண்டர்களுக்கு அந்த கோபம் வரதான் செய்யும், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனால் அண்ணனுடைய கோபம் வெறும் எதிர்கட்சியின் மீது தான் இருக்குமா, இல்ல தனது கட்சியின் மீதுமே இருக்குமாங்கிறதா என்னுடைய ஒரு கேள்வி. அதாவது என்னோட இன்னும் தெளிவா சொல்லணும்னா, எதிர்கட்சி ஒரு அவதூறாக பேசிட்டார், அசிங்கமா பேசிட்டார், அண்ணனுடைய ஏதோ குடும்பத்தையோ இல்ல யாரையோ தாயோ தவறாக பேசிட்டார்னு அண்ணன் கோவப்படுறார். நியாயம், எல்லாருக்குமே கோவம் வரும். ஆனால் அதே போல தன் கட்சியை சேர்ந்தவரும் அந்த மாதிரி தவறா பேசுறாங்கன்னா அண்ணன் கண்டிக்கணும். அதுதான் கண்டிக்கிறாரா? கண்டிப்பாரா? இல்லையே, பேச விட்டு வேடிக்கை பாக்குறாரு. அப்போ இவரே தான் சார் பேசுறாரு. இதெல்லாம் கூட பரவாயில்லைங்க. அவதூறுனா ரொம்ப அசிங்கமா பேசுறாரு. ஏன் சாட்டை துரைமுருகன் நாஞ்சில் சம்பத் அண்ணன் அவ்வளவு தூரம் கேட்கிறாரு, கேளுங்க ஏன் இப்படி பேசுறேன்னு. அவரு மட்டும் யோக்கியமா, அவரு பேசலாமா அப்படி? யார் முதல்ல ஆரம்பிக்கிறீங்க? யாரு பேசினாலும் தப்புதான். சாட்டை துரைமுருகன் அவர்களை மட்டும் நான் சொல்ல, யாரு பேசினாலும் நாகரிகமற்று ஒரு அரசியல் ஒரு பொது வேலையில ஒருத்தரை தனிப்பட்ட முறையில பேசுறீங்கன்னா அது தவறுதான், சட்டப்படியும் தவறு இல்லையா? ஆனா அதை வந்து யார் ஸ்டார்ட் பண்றீங்க? அதிகமாக சாட்டை முருகன் ரொம்பவே, அதாவது இறைந்து புதைந்து அதுவே ஆறி போனாலும் திரும்ப சூடு பண்ணி எடுக்க வேண்டியது சாட்டை துரைமுருகன் செய்யறார். நாஞ்சில் சம்பத் அவர்கள் ஏதோ ஒரு மேடையில சீமானை பற்றி அவர் பேசுறார், அவருடைய பாணியில பேசுறார். அதை நீ விமர்சனம்ங்கிற பேர்ல நீ ஒருமையில பேச ஆரம்பிக்கிற. பிறகு அந்த நெறியாளர் அந்த வீடியோவை நாஞ்சில் சம்பத் அண்ணன்ட்ட காட்டுறாரு. அண்ணன் உடனே அதுல டென்ஷன் ஆயிட்டு திரும்ப உடனே அவர் வந்து ஒரு சில விஷயங்களை வார்த்தையை விடுறார். இப்படிதான் ஆரம்பிக்குது. நீ பேச்சா நீ வந்து செயல்பட்ட ஒரு நாகரிகமாக, அவரும் வயதுல மூத்தவர் பேசுறாரு போறாருன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீ பேசணும். அந்த நாகரிகம் இல்ல, அந்த பொறுமை இல்ல, உங்க தலைமைக்கே இல்லைங்கும் போது அண்ணனே அப்படி இறங்குறாருன்னா அப்ப தம்பிகள் அப்படிதான் செயல்படுவாங்க. கேட்டா உங்களுக்கு அந்த மாதிரி பிரச்சனை வந்தா நீங்க அமைதியா இருப்பீங்கன்னா, பிரச்சனைகள் வந்தா அமைதியா தான் இருப்போம். ஆனா எல்லா பிரச்சனைக்கும் அமைதியா இருப்போம்னு சொல்ல, நம்மளால பிரச்சனை வந்ததா, அதுவா வருதா, சட்டப்படி எப்படி நடவடிக்கை எடுக்கலாம், எப்படி கடந்து போகலாம், இதுதான் ஒரு தலைமை பண்பு. நான் கோவப்படுறதுக்கும் சீமான் அண்ணன் கோவப்படுறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. நான் ஒரு சாதாரண மனுஷன், நான் கோவப்பட்டு எட்ட போயிடலாம், நான் திட்டிட்டு போயிடலாம். எவனோ ஒருத்தன் நான் அசிங்கமா பேசுறான்னா நான் இறங்கி கோவப்பட்டு அடிக்கலாம். நான் சாதாரண மனிதன், எனக்கு அந்த கோவம் இது. அண்ணன் ஒரு கட்சியோட தலைவர், இவ்வளவு பிரச்சனைகளை பார்த்தவர், அவர் இன்னும் பக்குவமா நடந்துக்கணுமா இல்லையா? இன்னும் பொறுமையா போகணுமா இல்லையா? அதுதான் நான் சொல்றேன், நம்ம எப்படி வழிகாட்டுறோமோ அப்படிதான். அப்பா அவனை ஸ்டேஷன்ல கொண்டு போய் விடுங்க, போலீஸ்ட கொண்டு போய் விடுங்க. இவர் இறங்கிட்டு கையை முடிச்சுக்கிட்டு இவர் இறங்கி அடிக்க ஆரம்பிக்கிறாருன்னா அப்புறம் அதே தான் மற்றவங்களும் செய்வாங்க. அவருடைய தம்பிகளும் அதான் செய்வாங்க, அவர் கட்சியினரும் அதான் செய்வாங்க. நாளைக்கு இதே தான் அப்புறம் அடுத்தது திரும்ப வரும்போது திமுக அப்புறம் இதே மாதிரி செஞ்சா என்ன பண்ணுவீங்க? இதே மாதிரி செஞ்சா கைகலப்பும் பிரச்சனைகள்னா போகும். அதை தான் சொல்றேன், ஒரு தலைமை சரியான வழிகாட்டியாக இருக்கும். நாளைக்கு இவருக்கு உடனே நேற்று நான் ட்விட்டர்ல போடும்போது இதே கேள்விதான், இதுவே தளபதிக்கு நடந்திருந்தா அப்படி ஆயிருக்குமானா தளபதி இறங்கி எல்லாம் அடிக்கலாம் போயிருக்க மாட்டார். நான் சொல்றேன், எங்க தளபதி அடிக்கலாம் போயிருக்க மாட்டார், கடந்துதான் போயிருப்பார். தொண்டர்கள் வேணா கோவப்பட்டிருப்போம், அது இயல்பு. ஆனா தளபதி கடந்துதான் போயிருப்பார். நாங்க தான் அது இந்த மாதிரி கோவப்பட்டு ஏதாவது செய்ய போயிருப்போம், அதையும் தடுத்திருப்பாங்க எங்க தலைமை நிர்வாகிகள். அதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு தடுத்துதான் இருப்பாங்க, எப்படி போய் அடிங்கன்னு விட்டுட்டு இருக்க மாட்டாங்க. அதனால அண்ணன் அவர்கள் தன்னுடைய கட்சியினரை முடிஞ்ச வரைக்கும் இதே அளவுக்கு கொஞ்சம் கட்டுப்பாடோட இருக்க, பேச்சிலையும் சரி செயல்பாட்டிலையும் சரி இருக்க சொல்லணும். நாகரிக அரசியலை பின்பற்றணும். நம்ம அடாவடி அரசியலும் பேச்சிலையும் கண்டிப்பா அவன் ஏன் கோவப்பட்டிருப்பான்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான பேச்சு ஒருமையில பேசுறது இந்த மாதிரி தான் இருக்கும்.
இதெல்லாம் கொஞ்சம் தவிர்க்கணும். நாம் தமிழர் கட்சி எல்லா கட்சியினருமே தவிர்க்கணும் தான். ஒருமையில பேசுறது, நாகரிகமற்று பேசுவது, குடும்பத்தை இழுத்து பேசுவது, தனிநபருடைய வாழ்க்கை குறித்து பேசுவது, இதெல்லாம் பேச ஆரம்பிச்சோம்னா இங்க மக்களுக்கு நல்லது நடக்காது. அரசியல் பண்ண வந்தது அதுக்காக கிடையாதுங்க. ஒருத்தனை பத்தியும் நீ யாரு, உனக்கு எத்தனை பொண்டாட்டி, உனக்கு எத்தனை இது இருக்கு, நீ யாரு கூட எங்க போற, நீ குடிக்கிறியா, நீ இல்லையா, இதெல்லாம் பத்தி பேசிட்டு உட்காந்துன்னா நாட்டு மக்களுக்கு நன்மை நடக்குமா எங்கேயாவது? சீமான் அதுக்குதான் கட்சி வந்தாரா இல்ல மத்த கட்சிங்க அதுக்குதான் கட்சிக்கு வந்தோமா? இது தேவையற்றது. ஏன்னா சீமான் அண்ணன் சொல்றேன்னா சாட்டை துரைமுருகன் குறிப்பிட்டு சீமான் அண்ணனுடைய பின்புலத்துலதான் இவ்வளவு செய்யப்படுறாரு இல்லையா? அப்போ அண்ணனை தான் அவரை தான் போய் சேருது எல்லாமே. அவர் அண்ணன் கம்முன்னு இருந்தா கூட இவர் செய்வதெல்லாம் யாரு, இவரோட தைரியத்துல தானே செய்யறாருன்ற மாதிரி தானே போகுது சாட்டை துரைமுருகன். அதுதான் சொல்றேன். அப்போ இதெல்லாம் மாறிட்டு மக்களுக்கான அரசியல் அண்ணன் கையில் எடுக்கும் போது வளர்ந்த விதம் வேற, இப்போ வளர்ற விதம் வேற. அப்போ உயர்ந்து போயிட்டு இருந்தார். ஏன்னா அப்ப மக்களுடைய விமர்சனம் மட்டும்தான், மக்களை பத்தின சிந்தனை மட்டும்தான். இப்போ தனிப்பட்ட நபரை அவர் விஜய் அண்ணனை பத்தி அவர் பேச ஆரம்பிச்சிட்டாரு, இவன் டிவிகே பத்தி எல்லாமே சாட்டை துரைமுருகன் பேசுறாரு. இதுதான் நடக்குது. இதுல எங்க மக்களுக்கான அரசியல் இருக்கு? இல்லையே. அப்போ அவர்களை தாழ்த்தி கொண்டாரு. அதனால இந்த மாதிரி சம்பவம் நடக்கிறதெல்லாம் நாம எப்படி நடக்கிறோமோ அப்படிதான் நமக்கு கிடைக்கும். அதனால இதெல்லாம் ரொம்ப சாதாரணமான ஒரு விஷயமாக இன்னைக்கு போயிட்டு இருக்கு. நாகரிகமற்ற அரசியலா போயிட்டு இருக்கு. அதுக்கு நாமளும் ஒரு காரணம் தான், அதாவது கட்சி தலைவர்களும் ஒரு காரணம் தான். சார், விஜய் அவர்களுக்கு பின்னால் பாஜக தான் இயக்குகிறதுன்னு சொல்லிட்டு தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் திரு வேல்முருகன் அவர்கள் சொல்லியிருக்காரு. எப்படி சார் பாக்குறீங்க? ஆமா, அண்ணனுடைய பேட்டி ஒண்ணு பார்த்திருந்தேன். அதுக்கு பின்னாடி பாஜக இருந்துதான் செயல்படுது, பாஜக பேச்சை கேட்டுட்டு தான் தமிழக வெற்றி கழகம் எல்லா செயல்பாடுகளையும் முன்னெடுக்குதுங்கிற மாதிரி அண்ணன் பேசியிருந்தாரு. அது அண்ணனோட ஒரு யூகம், இப்படிதான் இருக்குமோ அப்படிங்கிற ஒரு யூகமா தான் நான் பாக்குறேன். ஏன் எதை வச்சுன்னா அதுக்கும் அவர் விளக்கம் கொடுத்திருந்தார். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாஜகவை எந்த இடத்துலயும் பெருசா குற்றம் சாட்டுறது இல்ல. செங்கோட்டை அண்ணன் பாஜக தலைவரை பார்த்ததுக்கு அப்புறம் தான் கட்சியில இணைஞ்சாரு. கரூர் வழக்குக்கு பாத்தீங்கன்னா, கரூர் பிரச்சனைக்கு அப்புறம் சிபிஐ வழக்கு கோரினது. ஏன்னா அதுக்கு மத்திய அரசு கட்டுப்பாட்டுல இருக்கு, அதனால சிபிஐ போறது. தளபதிக்கு பாதுகாப்பு கொடுத்தது. ஆமா, இந்த பாதுகாப்பு எல்லாம் உயர்தர பாதுகாப்பு. இது திடீர்னு தளபதிக்கு அவ்வளவு சுலபமா கொடுக்கறதுக்கு எல்லாம் என்ன காரணம் அப்படிங்கிற ஒரு அனுமானத்துல அண்ணன் வேல்முருகன் அவர்கள் அதை முன் வச்சிருக்காரு. நான் என்னன்னா இது சரியான ஒரு புரிதல் வரும்பொழுது அண்ணன் அந்த நிலைப்பாட்டுல இருந்து மாறுவார் அப்படிங்கிறது தான் என்னுடைய இது. அந்த மாதிரி பிஜேபியோட செயல்பாடு இருந்ததுன்னா போற இடங்கள்ல நம்ம பிஜேபியை எங்கேயுமே பேசாம தான் நம்ம இருந்திருக்கணும். அப்படி நம்ம எங்கேயும் இல்லை. எல்லா இடங்கள்லயுமே பிஜேபியை குற்றம் சாட்டியிருக்கோம். பாண்டிச்சேரியில கூட ஒன்றிய அரசுன்னு தெளிவாக சொல்லி அவர்களுடைய செயல்பாடு எதுவுமே சரியில்லைங்கிறதையும் நம்ம சொல்லியிருக்கோம். பல இடங்கள்ல நாம நம்மளுடைய கொள்கை எதிரி யாருங்கிறதையும் தெளிவாக பிஜேபிங்கிறத நம்ம சொல்லியிருக்கோம். இதன் இவ்வளவு சொன்னதுக்கு பிறகும் அண்ணனுக்கு அது இன்னும் புரிதல் இல்லை அப்படிங்கிறது கொஞ்சம் வருத்தமா இருக்கு. இன்னும் நாம் அடுத்தடுத்து வரக்கூடிய தேர்தல் பிரச்சாரத்துல பாஜகவை முன்வைத்து தளபதி பேசும்போது அதை புரிந்து கொள்வார். வேல்முருகன் நிச்சயமாக அதை புரிஞ்சுக்கிட்டு நிச்சயமாக தளபதி யாரு, தமிழக வெற்றி கழகம் எதை நோக்கி செல்கிறது, எங்களுக்கு பின்னாடி பிஜேபி இருக்குதா இல்லையாங்கிறத கண்டிப்பாக அண்ணன் உணர்வார்.